ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பீங்க. அப்போ சொல்வீங்க, நான் அந்த கம்பெனியில் 5 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? நான் அந்த கம்பெனியில் 5 வருடமாக வேலை பார்த்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்வீங்க. ஓகே, இப்போது இன்னொரு சென்டென்ஸ் சொல்லலாம். என் அப்பா என்ன திட்டிக்கிட்டே இருந்தார். பாஸ்டில் அந்த ஆக்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்லேருந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதாவது 5 வருஷமாக நான் இங்கே வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் அப்பா என்னை வந்து திட்டிக்கொண்டே இருந்தார். ஓகே, ஸோ எப்போ வரைக்கும் திட்டிகிட்டே இருந்தார்? நான் வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்குற வரைக்கும் என் அப்பா என்னை திட்டிகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த டென்ஸோடைய ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம இந்த வாக்கியங்களை உபயோகப்படுத்துவோம். அண்ட் இதுவும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். ஓகே, ஸோ 12 டென்சஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டென்சஸ் அப்படின்றதுல வந்து இதுவும் ஒன்று. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, சென்டென்ஸோட பிகினிங்கில் ஆஸ் யூஷுவல் நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஹேவ் ஆர் ஹேஸ் யூஸ் பண்ணோம். அது சப்ஜெக்டை பொறுத்து மாறும் அப்படின்னு. பட் ஆனால் இந்த டென்ஸ் வந்து பாஸ்ட் இல்லையா? ஸோ அப்போது ப்ரெசன்ட் அப்படின்ற போது ஹேவ் ஆர் ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி பாஸ்ட் அப்படின்ற போது நம்ம இங்கே ஹேட் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ சப்ஜெக்ட் இருக்கணும், ஹேட் இருக்கணும். அடுத்ததாக பீன் யூஸ் பண்ணுவோம். இது கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்? வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்தாச்சு. ஸோ சப்ஜெக்ட் ஹேடு, பீன், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இதை வந்து இதுக்கான ஒரு சுச்சுவேஷன் நான் தெளிவாக சொல்கிறேன். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு டைம்லைன் வந்து போட்டுக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த டைம் லைனில் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இதுதான் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். சரியா? இதில் இந்த ப்ரெசன்ட் இது வந்து பாஸ்ட்டு, இதுக்கப்புறம் வரக்கூடியது ஃப்யூச்சர் இல்லையா? ஸோ இந்த பாஸ்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இன் பிட்வீன் கேப்பில் அந்த செயல் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? இப்போது என் அப்பா என்னை திட்டிக்கொண்டே இருந்தார். அது வந்து என்னென்னா இந்த கேப்பு. ஓகேவா? என் அப்பா என்னை திட்டிக்கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ வரைக்கும் அப்படின்னா, நான் முதல் மதிப்பெண் வாங்கும் வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த செயல் வந்து அடுத்த செயல் வந்து ஆரம்பிக்கிற வரைக்கும் என் அப்பா என்னை திட்டிகிட்டு இருந்தார். ஸோ அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து சொல்கிறோம் இல்லையா? இந்த டைம் வரைக்கும் என் அப்பா திட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னு இந்த ஒரு டியூரேஷனை சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ வெறுமனே என் அப்பா என்னை திட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை சொல்லுவோம். மை ஃபாதர் வாஸ் ஸ்கோல்டிங் மீ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவ்வளோ நேரமாக என்னை திட்டிகிட்டு இருந்தார், இவ்வளோ நாளாக என்னை திட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னு அந்த டைம் டியூரேஷனோட நம்ம அதை சொல்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல வந்து மை ஃபாதர் ஹேட் பீன் ஸ்கோல்டிங் மீ அப்படின்னு சொல்லுவோம். மை ஃபாதர் சப்ஜெக்ட் என்னது இதில்? மை ஃபாதர். அடுத்து ஹேட் இங்கே யூஸ் பண்ணியாச்சு. மை ஃபாதர் ஹேட். அடுத்து இந்த பீன், மை ஃபாதர் ஹேட் பீன். அடுத்தது வேர்ப் என்னது? திட்டிக்கொண்டே இருந்தார். அப்போது ஸ்கோல்டிங் மீ. யார் திட்டிகிட்டே இருந்தார்? என்ன. அப்போ இங்கே மீ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியாச்சு. மை ஃபாதர் ஹேட் பீன் ஸ்கோல்டிங் மீ. எப்போ வரைக்கும் அப்படின்னா, நான் முதல் மதிப்பெண் வாங்கும் வரை. ஓகே, ஸோ இந்த வரை அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டோம்? டில் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிட்டோம். அது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல நம்ம டில் வந்து யூஸ் பண்ணுவோம். டில் எது வரைக்கும் அப்படின்னா, நான் முதல் மதிப்பெண் வாங்கும் வரை. அப்போது ஐ காட் ஃபஸ்ட் மார்க். டில் ஐ காட் ஃபஸ்ட் மார்க் அப்படின்னா நான் முதல் மதிப்பெண் வாங்கும் வரை அப்படின்னு அர்த்தம். இப்போது மை ஃபாதர் ஹேட் பீன் ஸ்கோல்டிங் மீ டில் ஐ காட் ஃபஸ்ட் மார்க். நான் முதல் மதிப்பெண் வாங்குற வரைக்கும் என் அப்பா என்னை திட்டிக்கிட்டே இருந்தார். ஸோ என் அப்பா என்னை திட்டிக்கொண்டே இருந்தார். அந்த செயல் வந்து இந்த ஒரு ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டில் ஒரு பர்டிகுலர் டியூரேஷன்லாம் அது நடந்துகிட்டு இருந்திருக்கு. சரியா? ஸோ அந்த பர்டிகுலர் டியூரேஷன்லாம் அது இருந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்லுவோம். இப்போது ஐ ஹேட் பீன் லிவிங் ஹாப்பிலி ஃபார் 2 years. 2 வருஷமாக நல்லா ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் டைம் டியூரேஷனை சொல்கிறோம் இல்லையா? 2 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தேன் பாஸ்டில். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் நான் 2 வருஷம் நான் நல்லா ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேட் பீன் லிவிங் ஹாப்பிலி. ஐ அப்படின்றது சப்ஜெக்ட். ஸோ இந்த ஹேடு இங்கே ஹேட் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து பீன் வந்துருச்சா? அடுத்து வேர்பு கூட ஐஎன்ஜி. வேர்பு என்னது? வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்ற பொழுது அந்த இங்கிலீஷில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் லிவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிவ் கூட ஐஎன்ஜி சேர்த்தோம்னா ஐ ஹேட் பீன் லிவிங். எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன்? ஹாப்பியாக. ஸோ அப்போ ஐ ஹேட் பீன் லிவிங் ஹாப்பிலி. ஓகே, எவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டு இருந்தேன்? 2 வருஷமாக. பாஸ்டில் 2 வருஷமாக. ஸோ அப்போ ஐ ஹேட் பீன் லிவிங் ஹாப்பிலி ஃபார் 2 years. ஓகே, அதே இப்படியும் சொல்லலாம். இந்த ஃபார் 2 years அப்படின்ற சென்டென்ஸ்க்குலாம் இந்த சென்டென்ஸை சேருங்களேன். ஐ ஹேட் பீன் லிவிங் ஹாப்பிலி பிஃபோர் ஹீ கேம். அவன் வரும் வரை
அவன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஹாப்பியாக இருந்தேன். பிஃபோர் ஹீ கேம் அப்படின்னா அவன் வரதுக்கு முன்னாடி. சரியா? ஸோ அவன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ ஹேட் பீன் லிவிங் ஹாப்பிலினா ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ இதுக்கான சுச்சுவேஷன் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. பாஸ்டில் ஒரு பர்டிகுலர் டைம்லேருந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த செயல் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்றத சொல்லும்போது நம்ம இந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய இன்னும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். அப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 2 years பிஃபோர் ஹீ ஜாயின்டு TCS அப்படின்னு இருக்குது. இப்போது ஹீ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஹியர் அப்படின்னா அவன் இங்கு வேலை செய்து கொண்டு இருந்தான். ஆக்சுவலாக அந்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு இருந்தான், கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு தான் வரும். சரியா? வசித்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு தான் வரும். சரியா? ஆனால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெறுமனே வந்து நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன், செய்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நான் செய்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அப்போ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். சரியா? இப்போது அவன் இங்கு வேலை செய்து கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹீ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஹியர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரியா? ஸோ இதில் ஹீ அப்படின்றது என்னது? சப்ஜெக்ட். அடுத்து ஹேடு, பீன், அடுத்து வேர்பு கூட ஐஎன்ஜி. வேலையை செய்து கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹீ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஹியர். அவன் இங்கு வேலை செய்து கொண்டிருந்தான். எத்தனை வருடமாக? 2 வருடமாக. 2 வருஷமாக இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா பிஃபோர் ஹி ஜாயின்ட் TCS. TCSல அவன் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் இங்கு வேலை செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். இப்போது ஐ ஹேட் பீன் டைப்பிங் ஃபார் 2 hours. 2 மணி நேரமாக நான் டைப் பண்ணி கொண்டு இருந்தேன் 2 மணி நேரமாக. சரியா? அப்போ ஐ ஹேட் பீன் டைப்பிங் ஃபார் 2 hours. ஷீ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 years. அவள் 2 வருடமாக காத்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவள் வந்து 2 வருஷமாக காத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும் பொழுது ஷி ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 years அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஐ ஹேட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் சின்ஸ் ஜான்வரியில் இருந்து நான் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இதே சென்டென்ஸை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம் அப்படின்னா ஐ ஹேவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் சின்ஸ் ஜான்வரியிலிருந்து நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ ஹேவ் பீன் அப்படின்னு சொல்லுவோம். இதே நான் ஜான்வரியிலேருந்து கற்றுக்கொண்டு இருந்தேன் ஆனால் இப்போது இல்லை, அப்போது நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஓகே, அப்போ ஐ ஹேட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் சின்ஸ் ஜான்வரி அப்படின்னு சொல்லலாம். ஜான்வரியிலேருந்து நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் அட் ஸ்கூல் ஃபார் 3 years பிஃபோர் ஐ காட் மேரிட். ஓகே, நான் வந்து ஒரு பள்ளியில் வேலை செய்து கொண்டு இருந்தேன். ஓகே, நான் ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் 3 வருஷமாக. எவ்வளோ நாளாக? 3 வருஷமாக. ஃபார் 3 years பிஃபோர் ஐ காட் மேரிட். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 வருஷமாக நான் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் அட் ஸ்கூல் ஃபார் 3 years பிஃபோர் ஐ காட் மேரிட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது பாருங்கள், இதெல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்களேன். தே ஹேட் நாட் பீன் ஸ்பீக்கிங் டு ஈச் அதர் ஃபார் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபார் இயர்ஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயே பார்த்தோம். ஃபார் இயர்ஸ் அப்படின்னா வந்து பல வருடங்களாக. ஃபார் ஹார்ஸ் அப்படின்னா வந்து பல மணி நேரமாக. ஃபார் வீக்ஸ் அப்படின்னா பல வாரங்களாக. ஓகே, ஃபார் இயர்ஸ் அப்படின்னா வந்து பல வருடங்களாக அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போது தே ஹேட் நாட் பீன் ஸ்பீக்கிங், அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை. ஓகே, ஸோ தே ஹேட் நாட் பீன் ஸ்பீக்கிங் டு ஈச் அதர் அப்படின்னா ஈச் அதர்னா ஒருவருக்கொருவர். சரியா? ஒருத்தருக்கொருத்தர் அவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கொள்ளவில்லை. எவ்வளவு நாளாக? பல வருடங்களாக. ஆனால் இப்போ பேசிக்கிறாங்க, முன்னாடி பேசிக்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த சுச்சுவேஷனை இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ ஹேட் நாட் பீன் ஸ்லீப்பிங் பிஃபோர் ஹீ கேம். நான் தூங்கி கொண்டிருக்கவில்லை. எப்போ வரைக்கும்? பிஃபோர் ஹீ கேம், அவன் வர வரைக்கும். சரியா? ஸோ அவன் வருவதற்கு முன்பு வரை. சரியா? அவன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தூங்கலை. அப்போ தூங்கி கொண்டு இருக்கவில்லை. ஸோ ஐ ஹேட் நாட் பீன் ஸ்லீப்பிங் பிஃபோர் ஹீ கேம். ஓகே, அடுத்தது பாருங்கள். ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் மதுரை அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் மதுரையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். இப்போ நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன், முன்னாடி நான் மதுரையில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இப்போ ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் மதுரை ஃபார் 3 years
3 இயர்ஸாக நான் மதுரையில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அதே சென்டென்ஸை வந்து கேள்வியாக கேட்குறோம். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, என்கிட்ட சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னா, ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் மதுரை அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து மதுரையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நான் திரும்பி கேட்குறேன், ஓ நீ அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி நான் திரும்ப கேட்குறேன். திரும்பி எனக்கு கொஸ்டினாக கேட்கும்போது நான் அப்போ எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஹேட் யூ பீன் ஒர்க்கிங் தேர், நீ அங்கே வேலை செய்து கொண்டிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஓகே, இதை எப்படி இந்த ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சப்ஜெக்டை தூக்கி செகண்டாக போடுவோம், ஹேடை தூக்கி ஃபஸ்ட்டாக போடுவோம். சரியா? ஸோ இப்போ அந்த ஹேடை ஃபஸ்ட்டாக போட்டாச்சு. இதில் சப்ஜெக்ட் என்ன? நீ. நான் உங்கள்கிட்ட தானே கேட்குறேன், நீ அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட தானே கேட்குறேன். அப்படின்ற போது நீ அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது ஹேட் யூ பீன் ஒர்க்கிங் தேர், நீ அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அடுத்து ஏன் நீ அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி நான் திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன். சரியா? அப்போது ஏன் நீ அங்கே வேலை செய்து கொண்டு இருந்தா, இதில் ஏன் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. ஏன் அப்படின்னா என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது வை ஹேட் யூ பீன் ஒர்க்கிங் தேர், சேம் இதே சென்டென்ஸ் தான், ஹேட் யூ பீன் ஒர்க்கிங் தேர் தான் இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஏன் அப்படின்ற வார்த்தையை மட்டும் நம்ம இங்கே ஆட் பண்ணால் வை ஹேட் யூ பீன் ஒர்க்கிங் தேர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹேட் யூ பீன் ஒர்க்கிங் தேர் அப்படின்னா நீ அங்கு வேலை செய்து கொண்டு இருந்தாயா அப்படின்னு அர்த்தம். வை ஹேட் யூ பீன் ஒர்க்கிங் தேர் அப்படின்னா நீ ஏன் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஹவு லாங் ஹேட் யூ பீன் ஒர்க்கிங் தேர், நான் திரும்ப கேட்குறேன், அப்படியா நீ அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தியா, சரி எவ்வளோ நாளாக நீ அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போது ஹவு லாங், சேம் இதே வாக்கியம் தான், ஹேட் யூ பீன் ஒர்க்கிங் தேர் இங்கே வந்துருச்சு. நான் எவ்வளவு நாளாக அப்படின்னு கேட்குறேன், அதனால வந்து ஹவ் லாங் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. சரியா? ஸோ எவ்வளவு நாளாக அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ நாளா, எவ்வளோ வருஷமா, எவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹவ் லாங் அப்படின்னு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஹவ் லாங் ஹேட் யூ பீன் ஒர்க்கிங் தேர், நீ எவ்வளோ நாளாக அங்கே வேலை செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் தேர் ஃபார் 5 years, அப்போ நீங்கள் சொல்வீங்க நான் அங்கே 5 வருஷமாக வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் தேர் ஃபார் 5 years அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் 5 years ஃபார் 5 years அப்படின்னா அந்த 5 வருடமாக அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். டியூரேஷனை மென்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். 5 மணி நேரமாக ஃபார் 5 hours. ஓகே, 2 வாரமாக ஃபார் 2 weeks அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், ஹவு லாங் ஹேட் ஹீ பீன் க்ரையிங், அவன் அழுதுகிட்டே இருந்தான், நேற்று ஃபுல்லாக அவன் அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது நேற்று ஃபுல்லாக அவன் அழுது கொண்டே இருந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹீ ஹேட் பீன் க்ரையிங் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவான். நேற்று அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவன் இது திரும்பி கொஸ்டினை கேட்குறோம், அப்படியா அவன் எவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்போது ஹவு லாங் ஹேட் ஹீ பீன் க்ரையிங் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ ஹேடு நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஹேடை தூக்கி ஃபஸ்ட்டாக போடுவோம், சப்ஜெக்ட் தூக்கி செகண்டாக போடுவோன்னு. ஹேடை ஃபஸ்ட்டாக போட்டாச்சு, சப்ஜெக்ட் அவன் அப்படின்ற போது நம்ம ஹீன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். ஹேட் ஹீ பீன் க்ரையிங், அவன் அழுது கொண்டு இருந்தானா? ஹேட் ஹீ பீன் க்ரையிங், அவன் அழுது கொண்டு இருந்தானா? ஹவு லாங் ஹேட் ஹீ பீன் க்ரையிங், எவ்வளோ நேரமாக அவன் அழுதுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாட் ஹேட் யூ பீன் டூயிங் ஃபார் 2 hours, 2 மணி நேரமாக நீ என்ன பண்ணிட்டு இருந்த, என்ன செய்து கொண்டு இருந்தாய்? ஓகே, இப்போது 2 மணி நேரமாக நீ இப்போ வரைக்கும் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வாட் ஹேவ் யூ பீன் அப்படின்னு சொல்லி கேட்போம். வாட் ஹேவ் யூ பீன் டூயிங் ஃபார் 2 hours, இப்போ வரைக்கும் 2 மணி நேரமாக நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வாட் ஹேவ் யூ பீன் டூயிங் ஃபார் 2 hours அப்படின்னு கேட்போம். இதே நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது வாட் ஹேட் யூ பீன் டூயிங் ஃபார் 2 hours அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ரென்ஸ் புரியுதா? கொண்டு இருந்தாய், கொண்டு இருக்கிறாய். ஓகே, கொண்டு இருக்கிறாய் அப்படின்னா ஹேவ் யூஸ் பண்ணுறோம், கொண்டு இருந்தாய் அப்படின்னா ஹேட் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ 2 ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் 2 வருடமாக காத்து கொண்டு இருந்தேன், நீ எவ்வளவு நேரமாக காத்து கொண்டு இருந்தாய் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப கொஸ்டின் கேட்குறது. ஸோ இந்த சென்டென்ஸை வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபார்மேட் தான் இது. ஸோ இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தோம், அந்த வீடியோ வந்து டூ யூ அண்ட் ஆர் யூவோட யூசேஜ் பார்த்தோம். அது சில 2 பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது, புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கன்ஃபார்மாக அதுக்கான வீடியோவை வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, டன். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தென் கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எண்டில் கொஸ்டின் மார்க் போடுங்க. ஓகே, தேங்க்யூ.